விசிகாவோட மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக சார்பாக 2 பேரை அனுப்புகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம பார்க்குறோம்? இன்னைக்கு கூப்பிட்டு திமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எங்களை அழைக்கலன்னா கூட பரவாயில்ல, நாங்களே இந்த மாநாட்டுக்குள்ள வரோம், 2 தலைவர்களை நான் அனுப்பி வைக்கிறேன், அதிமுக இதுக்குள்ள வந்துடக்கூடாது, தமிழக வெற்றி கழகம் மற்றவங்க யாரும் வந்து உள்ள வந்துடக்கூடாது, அந்த மேடையை பயன்படுத்தி விடக்கூடாது அப்படின்றது ரொம்ப கவனம். அந்த ஸ்பேஸை கொடுக்கல. அடுத்தது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு நடக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு, அல்லது இந்த மாநாடு வந்து 4 மணிக்கு நடக்குது அப்படின்னா, அன்னைக்கு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி நாங்கள் வந்து ஒரு 200 மதுக்கடைகளை மூடுறோம், ஒரு 250 மதுக்கடைகளை மூடுறோம், அந்த முயற்சிகளை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டுடைய வீரியத்தை குறைக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. பட் இதன் மூலமாக ஒரு கான்வர்சேஷனை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியை அவர் செய்கிறார். ஒரு பொது பிரச்சனைக்காக திருமாவளவன் வந்து களமிறங்குகிறார், பேசுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் முன்னிலைப்படுத்துகிறார். அரசியல் தான் பாக்குறீங்க, முழுக்க அரசியல் தான். நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒரு விஷயத்தை கையில எடுக்கிறார் அப்படின்னா அதுல ஒரு அரசியல் ஆதாயம் இல்லாமல், ஒரு அரசியல் நகர்வு இல்லாம அதை பண்ண மாட்டாங்கல்ல யாரும். நீங்க எவ்வளவு ஆண்டு காலம் வந்து நீங்க திமுகவுடைய நிழல்லையே வாழ்ந்துட்டு இருப்பீங்க, அந்த சாயல்லையே எவ்வளவு நாள் நம்ம வந்து இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சாம்சங்ல போராட்டம் நடந்துட்டு இருக்கு, 7 நாளா போராட்டம் நடக்குது. திருமாவளவன் கட்சிக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விதிகள்லாம் மாத்திட்டாங்க அப்படின்னு அவரு கம்பத்தை நீங்க நடணும் அப்படின்னா நீங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை போய் நீங்க வந்து கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்றாங்க, என்ஓசி வாங்கணும் அப்படின்றாங்க, கொடி கம்பத்தை தூக்கிட்டு போறாங்க. அவங்களும் வந்து வெயிட் பண்ணி பொறுத்து பார்த்தாங்க. பட் ஒரு எல்லைக்கு மீறி இன்னொன்னு உங்களுக்கு விசிகேவை பொறுத்த வரைக்கும், விசிகே வந்து ஒரு வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்போ இந்த ஒரு கேள்வி, இப்போ 2024, 21, 19 இருந்தே இந்த கூட்டணி ரிப்பீட் ஆகுது. யாரோட வெற்றிக்கு யார் உதவுறா? விசிகாவோட வெற்றிக்கு வந்து திமுக உதவுதா, இல்லை திமுக வெற்றிக்கு தலித் வாக்குகளுக்கு விசிகா வந்து ஹெல்ப் பண்றாங்க? பட் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணியோடைய வெற்றிக்கு விசிகே ஒரு மிக முக்கியமான அங்கமாக இருக்கு. இப்ப நீண்ட காலமா விசிகா பேசுறதா அதிகாரத்தை நோக்கி நகரணும், ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு, அரசியலையும் பங்கு அப்படின்ட்டு. இது உண்மையிலே 2026 சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அது அதிமுகவும் ஒத்துக்க மாட்டாங்க, திமுகவும் ஒத்துக்க மாட்டாங்க. பாஜக கூட்டணி ஆட்சி நடத்துறப்ப இவங்களால ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்த முடியல? இப்போ உங்களுக்கு 2026 தேர்தலில் அதிமுக ஒரு ஆஃபர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, கூடுதல் இடங்களை நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு கூடுதல் இடங்களை கொடுக்குறோம், அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான வந்து அமைச்சரவையும் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தையை வந்து அவங்க தொடங்கினாங்கன்னா, திமுக முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக திமுகவும் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கணும். கேட்குறப்ப திமுகவோட மனநிலை என்னவா இருக்கும்? 2026 இந்த கூட்டணி கட்சிகளை சமாளிக்கிறதுக்கு அவங்க என்ன பிளான் வச்சிருப்பாங்க? சரி, திமுகவுடைய பிளான் என்னன்னா அந்த கூட்டணியை இன்டாக்டா வச்சுக்கணும். 2026க்கு யாருமே இந்த கூட்டணியிலேருந்து விலகி போய்விடக்கூடாது அப்படின்றதுதான். அதனாலதான் இன்னைக்கு நடந்த இந்த கூட்டமே பாத்தீங்கன்னா திமுக இறங்கி வந்தது. ஆனா ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா பாக்குறீங்களா? உங்களுக்கு இந்த கூட்டணி தேவை அப்படின்றது திமுகவுக்கு இந்த கூட்டணி தேவை. ரெண்டாவது, நீங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சீனியர்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா, விசிகே போனா போட்டு நம்ம பிஎம்கே உள்ள கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்வாங்க. ஆல் செட் அண்ட் டன் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முடிவு தான் வந்து கட்சியை பொறுத்த வரைக்கும் இறுதியான முடிவு. ஸோ அவரு என்ன ஆஃபர் பண்றாரு, எப்படி இவங்களை தக்க வச்சுக்கிறாரு அப்படின்னு தான் வந்து. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் அகமது. சார் வணக்கம். விசிகாவோட மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக சார்பாக 2 பேரை அனுப்புகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம பார்க்குறது? ஆரம்பத்தில் எல்லா கட்சிகளும் வாங்க அப்படின்னாரு, அதில் திமுக கலைப்பில்லையா அப்படின்லாம் பேச்சு அடிபட்டுச்சு, கூட்டணிக்குள்ள சலசலப்பா அப்படின்னு ஒரு வாதம் முன்னெடுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சது மட்டும் இல்லாமல் திமுக சார்பாகவும் கலந்துக்கிறாங்க. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அப்படின்றது எப்படி சொல்றீங்க? இல்லை, அவர் விளக்கம் கொடுக்குறாரு. இப்போதைக்கு அவருக்கு வந்து திமுக கூட்டணியில எந்த விதமான ஒரு பாதிப்போ, ஒரு பிரச்சனையோ, ஒரு சலசலப்போ ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றது தான் வந்து 2 தரப்பும் விரும்புறாங்க.
இப்போ இன்னைக்கு நடந்த இந்த மீட்டிங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் அமெரிக்காலேருந்து வந்த உடனே இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்குது. அதனால தான் அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. கூப்பிடும்போது அவர் ஒரு மனுவை கொடுக்குறாரு. அதில் ஒரு சில கோரிக்கைகளை வச்சு கொடுக்குறாரு. பட் நான் வந்து இந்த மாநாடு நடத்த மாட்டேன் அப்படின்னு அவர் பின்வாங்கலை. ஆனால் நடத்த போகிறாரு. மாநாட்டில் வந்து திமுக அரசு உடைய லிக்கர் பாலிசி அதுதான் வந்து கேள்வி கேட்க போகிறாங்க. அதை எதிர்த்து தான் இந்த மாநாடு என்பது நடக்கிறது. இப்போ பூரண மதுவிலக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கை அப்படின்றது அது டோட்டல் ஃபெயிலியர். அதை வந்து செயல்படுத்த முடியாது. நீங்கள் ஒரு நாள்லலாம் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அது ஒரு ஃபேஸ்ட் மேனரில் தான் கொண்டு வர முடியும். அதுதான் வந்து கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கோரிக்கையை வந்து அவர் கையில் எடுத்திருப்பது அப்படின்றது முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக தான் வந்து திருமாவளவன் அதை கையில் எடுத்திருக்கிறார். ஒரு இஷ்யூ வேணும் அவங்களுக்கு. அந்த இஷ்யூவை வச்சு அந்த இஷ்யூ மூலமா டெவலப் பண்ணணும். யாருக்கு நெருக்கடி? இப்ப இன்னைக்கு நடந்த விஷயத்துல, இன்னைக்கு நடந்த இந்த சந்திப்புக்கு பிறகு கூட்டணிக்குள் சலசலப்பு, கூட்டணி உடையுமா, புதிய கூட்டணிக்கு அச்சாரம் இடுகிறாரு அப்படின்லாம் பல கேள்விகள், பல ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு கூப்பிட்டு திமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்களை அழைக்கலன்னா கூட பரவாயில்ல, நாங்களே இந்த மாநாட்டுக்குள்ள வரோம். 2 தலைவர்களை நான் அனுப்பி வைக்கிறேன். RS பாரதி மற்றும் TK இளங்கோவன் 2 பேரும் மூத்த தலைவர்கள். நான் வந்து இந்த மாநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னாரு. இதன் மூலமாக திமுக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளாட்ஃபார்ம், அந்த மாநாட்டுடைய பிளாட்ஃபார்மை வேற எந்த கட்சிகளும் வந்து உள்ள வந்துடாம அதை பார்த்துக்கிட்டாங்க. அது ஒரு விஷயம் என்பது நடந்திருக்கிறது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு திருமாவளவன் இது அரசாங்கத்தை எதிர்த்து தான், திமுகவை எதிர்த்து தான் இந்த மாநாடு நடத்துறாரு அப்படின்ற அந்த விஷயத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்துறாங்க. ஓகே, திமுகவும் இதில் வந்து கொள்கை ரீதியாக நாங்களும் இதுல உடன்பாடு இருக்கிறது அப்படின்றதையும் வந்து அவர் சொல்றாரு பேட்டியில. மூன்றாவது பாத்தீங்கன்னா, அதிமுக இதுக்குள்ள வந்துடக்கூடாது, தமிழக வெற்றி கழகம் மற்றவங்க யாரும் வந்து உள்ள வந்துடக்கூடாது, அந்த மேடையை பயன்படுத்தி விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனம். அந்த ஸ்பேஸை கொடுக்கல. நாலாவது, கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு அப்படின்லாம் இல்ல, ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இவர் இதை நடத்துறாரு அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்தது என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த மாநாடு நடக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு, அல்லது இந்த மாநாடு வந்து 4 மணிக்கு நடக்குது அப்படின்னா, அன்னைக்கு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி நாங்க வந்து ஒரு 200 மதுக்கடைகளை மூடுறோம், ஒரு 250 மதுக்கடைகளை மூடுறோம், இந்தந்த பகுதிகளெல்லாம் நாங்க மூடுறோம், இந்தந்த பகுதிகளெல்லாம் நான் வந்து சர்வே எடுத்தோம், அந்த சர்வேல மக்கள் வந்து அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தினாங்க, இந்தந்த கடைகள் எல்லாம் மூடணும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்னும் போது நாங்களும் வந்து இந்த விஷயத்துக்காக காது கொடுத்து கேட்குறோம், அதை கோரிக்கையை நிறைவேற்றுகிறோம் அப்படின்ற அந்த முயற்சிகளை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டுடைய வீரியத்தை குறைக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நடந்திருக்கிறது. இப்போ விசிக மாநாடு அப்படின்றது மாதிரி இந்தியா கூட்டணி மாநாடு அல்லது திமுக கூட்டணி கட்சிகள் பங்கேற்கிற மாநாடு அப்படின்ற மாதிரி சுருங்கதா இந்த இல்ல? உங்களுக்கு வந்து இந்த மாநாட்டில் ஒட்டுமொத்தமாக யார் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படின்றது உறுதியா தெரியல. விசிகே அப்புறம் திமுக இன்னைக்கு வராங்க அப்படின்றது உறுதிப்படுத்தியிருக்காங்க. மற்ற எந்த கட்சியினர், இப்போ சிபிஎம் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, சிபிஐ என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, மனிதநேய மக்கள் கட்சியோ அல்லது மற்ற கட்சிகளோ மற்ற அமைப்புகளோ யார் வராங்க யார் வரல அப்படின்னு தெரியல. இவரும் எவ்வளோ பேரை ரீச் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியல. ரொம்ப பொதுவாக தான் அவர் வந்து பேசி இருக்கிறார். அதாவது இந்த மது ஒழிப்பு கொள்கையில் யார் யாருக்கெல்லாம் உடன்பாடு இருக்கிறதோ, யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ அவங்க எல்லாம் இந்த மாநாட்டுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு ஓப்பன் இன்விடேஷன் தான் கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு மாநாட்டுக்கு ஒரு எதிர்கட்சி அழைக்கணும் அப்படின்னா அந்த எதிர்கட்சி தலைவரை நீங்கள் போய் சந்திக்கணும். சந்திச்சு 2 பேரும் உரையாடி வெளியே வந்து 2 பேரும் ஒன்னா நின்று பேசுனீங்கன்னா தான் இதெல்லாம் நடக்கும். பட் இதன் மூலமாக ஒரு கான்வர்சேஷனை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியை அவர் செய்கிறார். ஒரு பொது பிரச்சனைக்காக திருமாவளவன் வந்து களமிறங்குகிறார், பேசுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் முன்னிலைப்படுத்துகிறார். அரசியல் தான் பாக்குறீங்க, முழுக்க அரசியல் தான். நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒரு விஷயத்த கையில எடுக்கிறார் அப்படின்னா அதுல ஒரு அரசியல் ஆதாயம் இல்லாமல், ஒரு அரசியல் நகர்வு இல்லாம அதை பண்ண மாட்டாங்கல்ல யாரும். இதுல ஒரு பொது பிரச்சனையை எடுத்து இந்த பொது பிரச்சனை மூலமாக நாம வந்து பல கட்சிகளோட பேச முடியுமா, பல புதிய கூட்டணிகளை உருவாக்க முடியுமா, அல்லது கூட்டணிகளை உருவாக்குவதற்கு அல்லது ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறதுக்கும் வந்து நமக்கு ஒரு ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி தான். இப்போ நீங்க எவ்வளவு ஆண்டு காலம் வந்து நீங்க திமுகவுடைய நிழல்லையே வாழ்ந்துட்டு இருப்பீங்க, அந்த சாயல்லையே எவ்வளவு நாள் நம்ம வந்து இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செக்குலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ் அப்படின்றது ஒரு நீண்ட காலமாக ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கிறது.
பட் இந்த 3 வருஷம் திமுக ஆட்சியில உங்களுக்கு திமுக மீதான அந்த விமர்சனம் அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. பல இடங்கள்ல வந்து அதிகாரிகள் செய்கின்ற தவறுகள், அதை கண்டிக்காத திமுக தலைமை, இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து கூட்டணி கட்சியினருக்கே இருக்கு. இன்னைக்கு ஒரு வேங்க வயல் நடக்குது அப்படின்னா இது குறித்து திமுக திருமாவளவன் ஏன் ஸ்ட்ராங்கா பேசல அப்படின்னு விமர்சனம் அவர் மேலே வைக்கப்படுது. அவர் மேலேயே வைக்கப்படுது. இப்போ ஒரு பரந்தூர் நடக்குது அப்படின்னா, பரந்தூர்ல ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா இந்த கூட்டணி கட்சியினர்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எந்த போராட்டம் நடந்தாலும் போய் குரல் கொடுப்பாங்க, கூட நிற்பாங்க, பேசுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வந்து இல்லாம இருக்கிறது. இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு சாம்சங்ல போராட்டம் நடந்துட்டு இருக்கு, 7 நாளா போராட்டம் நடக்குது. அங்க போராடுகின்ற அந்த ஊழியர்களுக்கு அவங்க அந்த கம்பெனி பக்கத்துல எங்கேயும் போராடிடக்கூடாது அப்படின்றதுக்காக காவல்துறை நெருக்கடி கொடுக்குது. இப்போ இந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் வந்து அந்த ஊழியர்கள் சந்திக்கும் போது சங்கங்களை வைத்திருக்கக்கூடிய சிபிஎம் என்ன பண்ணும், சங்கங்களை வைத்திருக்கக்கூடிய சிபிஐ என்ன பண்ணும், அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வருது இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து கட்சி தொண்டர்கள் அவங்கள பார்த்து கேட்பாங்க, என்ன நம்ம கூட்டணியில இருக்கோம், நமக்கே இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற பிரச்சனை இருக்கு. திருமாவளவன் கட்சிக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விதிகள்லாம் மாத்திட்டாங்க அப்படின்னு அவரு கம்பத்தை நீங்க நடணும் அப்படின்னா நீங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை போய் நீங்க வந்து கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்றாங்க, என்ஓசி வாங்கணும் அப்படின்றாங்க, கொடி கம்பத்தை தூக்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அவங்களும் வந்து வெயிட் பண்ணி பொறுத்து பார்த்தாங்க. பட் ஒரு எல்லைக்கு மீறி இதெல்லாம் போகுது அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்துல நம் மீது அந்த கவனம் திரும்ப வேண்டும் அப்படின்னும் போது அதெல்லாம் அவர் செய்வார். இன்னொன்னு, நீங்க எலெக்ஷனுக்கு ஒரு 1.5 வருஷம் இருக்குங்க. நீங்க பார்கெயின் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு டிமாண்ட் கூடுதலா வச்சா தானே பார்கெயின் பண்ண முடியும். இவர் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 2 சீட்டுக்கு செட்டில் ஆயிடுவாரு, இவர் ஒரு சீட்டு கூப்பிட்டு கொடுத்தோன்னா செட்டில் ஆயிடுவாரு, இவருக்கு வந்து சீட்டு வேணாம் ஆனா நீங்க வாங்க உங்களுக்கு மனசுல இடம் கொடுக்குறோம், இதயத்தில் இடம் உண்டு அப்படின்னா அவர் செட்டில் ஆயிடுவாரு அப்படின்ற நிலைமைக்கு திமுக போயிடக்கூடாது. அந்த நிலைமைக்கு திமுக போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு அச்சம் என்பது போராட்டங்கள்லாம் இருக்குல்ல. இந்த போராட்டங்கள்லாம் இவங்க இது மக்களுக்காக நம்ம நடத்தணும், இது நடத்தினாதான் நம்ம கட்சிக்கான ஒரு அதிகாரம் அப்படின்றத நோக்கி நகர்றாங்களா, இல்ல திமுக கூட்டணிக்குன்னு நாங்க இருக்கோம் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக நடத்துறாங்களா? இது 2 பக்கமும் தானேங்க. ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ, ஒரு பொதுவான ஒரு இஷ்யூ எடுக்கிறாரு அப்படின்னும் போது அந்த இஷ்யூவை வந்து மக்கள் கவனிப்பாங்க. சரி, எந்த எல்லைக்கு இவர் போறாருன்னு நம்ம பார்ப்போம். இன்னைக்குதான் வந்து அவரு அந்த என்னைக்கு இந்த மாநாடை நடத்துறோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நீங்க சப்சிக்வெண்டா பாத்தீங்கன்னா அவர் தான் தலைப்பு செய்திகள்ல இருக்காரு. அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் அப்படின்றது நடக்குது. இப்போ இந்த மாநாட்டுல அவர் என்ன பேச போகிறார், இந்த மாநாட்டுல நீங்க வந்து விமர்சனம் பண்ணீங்கன்னா திமுகவை தான் விமர்சனம் பண்ணும். ஆளுகின்ற அரசாங்கத்தை பார்த்து தான் நீங்க விமர்சனம் வேணும். ஒரு விமர்சனத்தை நீங்க முன் வைக்கிறீங்க அப்படின்னா இதுல திமுக கட்சியினரே இந்த மாநாட்டுல கலந்து கொள்வார்கள். மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னும் போது அதுல திமுக தலைவர்கள் கலந்துப்பாங்க. சரி, மதுவை யார் ஒழிக்கணும் அப்படின்னா திமுக அரசு தான் ஒழிக்க வேண்டும். அப்ப திமுக அரசு மது விற்பனை அப்படின்றது ஒண்ணு ரொம்ப ஜோரா நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அவங்களால வந்து ஒரு லிக்கர் பாலிசியை வந்து கிரியேட் பண்ண முடியல, அதை எப்படி குறைக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களால எதுவுமே பண்ணல 3.5 வருஷமா. அதெல்லாம் அப்படியே இருக்கு. நாங்க வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் அப்படியே இருக்கு. ஒண்ணுமே அதுல வந்து ஒரு மூவ் இல்லை. அப்ப நீங்களே மது விற்பனையை நடத்துவீங்க, மது டார்கெட் பண்ணுவீங்க, தீபாவளிக்கு எவ்வளவு டார்கெட்டு, பொங்கலுக்கு எவ்வளவு டார்கெட் அப்படின்னு மது விற்பனை அப்படின்றது ஜோரா நடக்கும். அப்புறம் அவங்களே மது ஒழிப்பு மாநாட்டிலையும் கலந்துப்பாங்க அப்படின்னும் போது திமுக மீது தான் இந்த கேள்விகள். அப்படி நீங்களே கூட பேட்டிகளை சொல்லியிருந்தீங்க, உங்க வீடியோல பேசியிருந்தீங்க, அந்த மேடை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அக்டோபர் 2 விசிக மேடையில இன்கேஸ் அதிமுக கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பேச போறாங்க, அதுக்கு திமுக என்ன கவுண்டர் கொடுக்க போறாங்கன்றதுல இருந்துச்சு. இப்ப இதுக்கான ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல திமுக கலந்துக்கிறது மூலமா. சரி, திமுக கலந்து கொள்வதன் மூலமாக ஆப்போசிஷன் உள்ள வராத அளவுக்கு ஒரு கேட்டை போட்டாங்க. பட் இந்த பிரச்சனையை ஆப்போசிஷன் கையில எடுத்தாங்கன்னா ஓகே, இப்ப அதிமுக எடுத்து இந்த பிரச்சனையை வந்து பேசுறாங்க அப்படின்னு வச்சுங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு, திமுக சொன்னதெல்லாம் வந்து அவங்க செய்யல அப்படின்னும் போது ஒரு இஷ்யூவை வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா இன்னைக்கு திருமாவளவன் மாற்றி இருக்கிறார். மது ஒழிப்பு, பூரண மது விலக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு கடந்த காலங்களில் யார் அதை ரொம்ப வலுவா பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகோ பேசியிருக்காரு. கூட்டணிக்குள்ளெல்லாம் வந்து போல அப்படின்னா ஒரு மது ஒழிப்பு கொள்கையை கையில் எடுத்துட்டு நடைப்பயணத்துக்கு போனாரு. அதுக்கப்புறம் வந்து அங்க நடைப்பயணத்துக்கு நடுவுல சிறுதாவூர் பக்கம் போகும்போது அம்மையார் ஜெயலலிதாவை சந்திச்சாரு, பேசினாரு, சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டாங்க, கேட்டாங்க அப்படின்ற அளவுக்கு அதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கலா தன்னை ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம். இப்போ
நாளைக்கு வந்து இபிஎஸ் சந்திக்கிறாருன்னு வச்சுங்க, திருமாவளவன் ஒரு ஏர்போர்ட்லயோ ஒரு ஃப்ளைட்லயோ ஏதோ ஒரு இடத்துல சந்திக்கிறாரு. நாம வந்து மது ஒழிப்பு கொள்கை சம்பந்தமா கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னா, நீங்க நேரடியா வாங்க, சேலத்துக்கு வாங்க, இல்லைன்னா சென்னைக்கு வாங்க, நாம பேசுவோம் அப்படின்னா இவங்களும் போய் பார்க்க போறாங்க, பேச போறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கதவு என்பது ஓப்பன் ஆகுது இல்ல, ஒரு சேனல் அப்படின்றது ஓப்பன் ஆகுது இல்லையா? இன்னொன்னு, உங்களுக்கு விசிகேவை பொறுத்த வரைக்கும் விசிகே வந்து ஒரு வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. நீங்க எந்த இடத்துலயும் விசிகே ஆரம்பிச்சு அவங்க பல கூட்டணிகள்ல இருந்திருக்காங்க. உங்களுக்கு அந்த அந்த கட்சியுடைய வளர்ச்சி அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி, ஒரு இப்போ 2024, 21, 19 இருந்து இந்த கூட்டணி ரிப்பீட் ஆகுது. யாரோட வெற்றிக்கு யார் உதவுறா? விசிகாவோட வெற்றிக்கு வந்து திமுக உதவுதா, இல்லை திமுக வெற்றிக்கு தலித் வாக்குகளுக்கு விசிகா வந்து ஹெல்ப் பண்றாங்க திமுக? உங்களுக்கு யாருடைய வெற்றிக்கு யார் உதவுகிறார்கள் அப்படின்னு நீங்க பார்க்க முடியாது. பட் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணியோடைய வெற்றிக்கு விசிகே ஒரு மிக முக்கியமான அங்கமாக இருக்கிறது. இப்ப திமுக வந்து ஒரு செக்குலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. அந்த செக்குலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸுக்கு ஒரு அவுட்லுக் வேணும், முகங்கள் வேணும் உங்களுக்கு. காங்கிரஸ் அந்த கூட்டணியில இருந்தாங்க, ஆமா இன்க்ளூசிவா காங்கிரஸ் அந்த கூட்டணியில இருந்தாங்கன்னா செக்குலரா இருக்கும், சிபிஎம் இருந்தாங்கன்னா செக்குலரா இருக்கும், விசிகே இருந்தாங்கன்னா செக்குலரா இருக்கும். இன்னைக்கு விசிகே வந்து ஒரு தலித் கட்சி மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு சாதிய கட்சி, ஒரு தலித் இயக்கம் அப்படின்னு அதை வந்து பிராண்ட் பண்றாங்க. பட் அது கிடையாது. விசிகே அப்படின்றது ஒரு ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட், ஒரு சாதி எதிர்ப்பு இயக்கம் அது. ஸோ அந்த அடிப்படையில் அவர் அப்படி மூவ் ஆயிட்டு இருக்கும்போது நீங்க அவங்களை கொண்டு போய் வந்து ஒரு ஒரு ஐடென்டிட்டியில் அவங்களை கொண்டு போய் சுருக்குறீங்க அப்படின்றது ஒரு இஷ்யூ. ரெண்டாவது, உங்களுக்கு அவர் வெறும் தலித் பாலிடிக்ஸ் மட்டும் தான் பேசுறாரா? கிடையாது. அவர் எல்லா பொது பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கிறார், எல்லா தேசிய அளவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வந்து அவர் குரல் கொடுக்கிறார். ரெண்டாவது, உங்களுக்கு எந்த விதத்திலையும் வந்து மதவாத சக்திகளோட எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது அப்படின்னும் போது அவர் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. அவர் அந்த கூட்டணியில இருக்கும்போது அந்த கூட்டணியை வந்து அதை வழிநடத்துவதில் அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, விசிகேக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது இருக்கு. இப்ப சமீப காலங்களில் நடந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டணி கட்சியினரே விமர்சிக்க அளவுக்கு தான் இருக்கு. திமுகவுடைய சொந்த கட்சியினரே விமர்சிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, உங்களுக்கு கலைஞர் நாணயத்தை வெளியிட்டது, நீங்க ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்தீங்க, அவர் வந்து நாணயத்தை வெளியிட்டு போனாரு. அவரை கலைஞர் சமாதிக்கு கூப்பிட்டு போய் அண்ணாமலையை முன்னாடி நிக்க வச்சு ஒரு முன்னுரிமை கொடுத்தது, அண்ணாமலைக்கு போன்ல முதலமைச்சர் போய் பேசி அவரை அழைச்சது, இந்த மாதிரி கூட்டணி கட்சியினருக்கு எத்தனை முறை இந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்து கொடுக்கப்பட்டது, எத்தனை முறை முதலமைச்சர் அப்படி கிடையாது. நான் கூட்டணி கட்சியினர் தலைவர்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, ஏவாவேலு கூப்பிடுவாரு, இல்லை யாரோ மூத்த அமைச்சர் கூப்பிடுவாங்க, அவ்வளவுதான். இப்படிதான் வந்து அந்த உறவு என்பது இருக்கிறது. ரெண்டாவது, கூட்டணி கட்சியினருடைய மனநிலை என்ன, கூட்டணி கட்சியினர் என்ன நினைக்கிறாங்க, கூட்டணி கட்சியினர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்கு, ஒரு ஆலோசனை அவங்க வழங்குறத வந்து இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு சிபிஎம், சிபிஐ போன்றவங்கலாம் கோரிக்கை வைக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களுடைய மீட்டிங் நடந்திருக்கா? ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்களா? கிடையாது. எதுவுமே நடக்கல. தனித்தனியா போய் சந்திக்கிறாங்க, தனித்தனியா அந்த கோரிக்கைகளை பேசுறாங்க, அவ்வளவுதான். பட் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் அப்படின்றது இல்ல. இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா சென்ட்ரல்ல, யாருடைய தயவில் அந்த கவர்மெண்ட் இருக்கு? நிதிஷோட, சந்திரபாபு, நிதிஷ் சந்திரபாபு, அதுக்கப்புறம் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வான், இவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் மாசத்துக்கு ஒரு முறை சந்திக்கிறாங்க எல்லாரும். ஓகே, அந்த கட்சியினர்லாம் வந்து மாசத்துக்கு ஒரு முறை ராஜ்நாத் சிங் வீட்டுல சந்திக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இவங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கும். பட் இவங்க எல்லாம் நம்பிக்கையா இருக்காங்கன்னு பார்க்க கூடாது. பட் நம்பிக்கையா இருக்காங்க அப்படின்றது இல்ல அங்க பிரச்சனை. உங்களுக்கு கூட்டணி கட்சியினருக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறது, கூட்டணி கட்சியினருடைய விஷயங்களை, அவங்களுடைய ஆலோசனைகளை நாம் கேட்பது அப்படின்ற அந்த சிஸ்டம் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது இங்க இல்ல அப்படின்றாங்க. இப்ப இதெல்லாம் வந்து நீங்க பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அப்பப்போ அந்தந்த மீட்டிங்ல இந்த விஷயங்கள்லாம் வந்து ஹைலைட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு அதை சரி செய்வதற்கோ அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் தவறா போகிறது அப்படின்னும் போது அதை சரி பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்கும்ல. திருமாவளவன் என் நண்பர் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க. ராகுல் காந்தி அமெரிக்கால இருந்து ட்வீட் போடுறாரு, நம்ம 2 பேரும் ஒன்னா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சைக்கிள் பயணம் போலாம் அப்படின்லாம் பேசுறாங்க. இது எல்லாமே அவங்க நெருக்கமா இருக்கிறாங்க அப்படின்றது தானே காட்டுது. இல்ல, நீங்க நெருக்கமா இருப்பாங்க. இப்ப நீங்க கூட்டணியை விட்டு வெளியே போனா கூட திருமாவளவன் என்னுடைய முதல் எதிரி அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. திருமாவளவன் என்னுடைய நண்பர், எங்களோட கூட்டணியில இருந்தாங்க அப்படின்ற அளவுக்கு தான் அதை பேசிப்பாங்க.
அதாவது இந்த 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 அரசியல் இப்ப நீங்க சொல்றது அதிகாரத்துல பங்கு, அதாவது அதிகாரம் ஏதோ ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதற்கான ஒரு கலந்துரையாடல் நடக்கல அப்படின்னு சொல்றீங்க. இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. உங்களுக்கு நிறைய அதுதான் வந்து அவங்களுடைய மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. இந்த ஆட்சியில உங்களுக்கு நடந்த விஷயங்கள் தான் சொல்றேன் நானு. இப்ப நீங்க இந்த நாணயம் வெளியிட்டீங்க, ஒரு பெரிய விஷயம். சரி, அது நீங்க என்ன சொன்னீங்க, அது ஒன்றிய அரசாங்கத்துடைய விழா அப்படின்னீங்க. அந்த மாநில அரசாங்கம் தான் அந்த விழா நடத்தியது. அதெல்லாம் வந்து பெருசா இவங்க கேட்கல. கலைஞருக்காக செய்யறாங்க அப்படின்ற அளவுல அதை ஏத்துக்கிட்டாங்க. அதே போல திருச்செந்தூர்ல நடந்த அந்த மாநாடு, அந்த மாநாட்டுல நீங்க அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க. அப்புறம் அந்த மாநாட்டு தீர்மானங்கள், அதுக்கப்புறம் இங்க பள்ளி கல்வித்துறையில வந்து நடந்த விஷயங்கள், துப்புரவு பணியாளர்கள் தனியார் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லிட்டே போலாம். இப்போ விசிகே ஒரு சில ஏரியால விசிகே வந்து ரொம்ப பலம் வாய்ந்த அமைப்பாக இருக்காங்க. ஒரு சில ஏரியாஸ்ல லேபர் இந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து உங்களுக்கு சிபிஎம் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்குலாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து கொண்டு போய் அரசாங்க கவனத்துக்கு திருமாவளவன் மேல ஒவ்வொரு வாரமும் நீங்க போய் வந்து அவங்கள்ட்ட சந்திச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல இதற்கான ஒரு 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 பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணும் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை. இப்ப நீண்ட காலமா பிசிகா பேசுறதுதான் அதிகாரத்தை நோக்கி நகரணும், ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு, அரசியலையும் பங்கு அப்படின்ட்டு. இது உண்மையிலே 2026 சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அது அதிமுகவும் ஒத்துக்க மாட்டாங்க, திமுகவும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ஆட்சியில் பங்கு அப்படின்றத அவங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதிமுக ரொம்ப வீக்கா இருக்கும் போதே ஆட்சியில் பங்கு அப்படின்ற கோஷத்தை பிஜேபி வச்சாங்க கூட்டணியில இருக்கும் போது. இபிஎஸ் அதை ஏத்துக்கலையே, முடியாது அப்படின்னு தானே சொன்னார். ஆட்சியில பங்கல் அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் பெரிய சிக்கலாயிரும், முடியாது, மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. இப்ப மத்தியில இருக்கிற பாஜக கூட்டணி ஆட்சி நடத்துறப்ப இவங்களால ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்த முடியல? இல்ல ஒரு விஷயம், அதாவது ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்றது தான் வந்து இங்க இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளுடைய நிலைப்பாடு. 2 ஸ்ட்ராங் லீடர்ஸ் இருக்கும்போது அது அந்த நிலைப்பாடு அது அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 2026 தேர்தல்ல அதிமுக ஒரு ஆஃபர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கூடுதல் இடங்களை நாங்க கொடுக்குறோம், உங்களுக்கு கூடுதல் இடங்களை கொடுக்குறோம், அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான வந்து அமைச்சரவையும் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தையை வந்து அவங்க தொடங்கினாங்கன்னா திமுக முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக திமுகவும் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கணும். பட் அதை அவர்கள் செய்வார்களா அப்படின்றத பார்க்கணும். பட் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சு அதிமுக பல கதவுகளை திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதன் மூலமாக தான் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொன்றா வெளியே வருது. இப்போ திமுக கூட்டணியை நம்பி இருந்த கட்சிகளுக்கு இன்னைக்கு அதிமுகவுடைய கதவு திறந்திருக்கிறது, தமிழக வெற்றி கழகத்துடைய கதவு திறந்திருக்கிறது. அப்போ இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல உங்களை அகாமடேட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. அந்த ஆப்ஷன் வந்து கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் நல்லது தானே. நீங்க வந்து எங்க சமூக வாக்குகள் வேணும், எங்களுக்கு இருக்கிற பலமும் வந்து உங்களுக்கு உங்களுடைய கூட்டணிக்கு வேணும், நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வருவீங்க, ஆனா எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து ஒரு பெட்டர் பார்கெயின்காக தானே. இன்னொன்னு, கூட்டணி ஆட்சி வரக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? கூட்டணி ஆட்சி வந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லையே. அந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு நம்ம கூட்டணி ஆட்சி அப்படின்ற அந்த முறையை வந்து நம்ம உருவாக்கிடக்கூடாது அப்படின்னு பாக்குறீங்க. இப்ப கூட்டணி ஆட்சி ஒன்றியத்துக்கு நல்லது அப்படின்றோம். யூபி அரசாங்கம் இருந்துச்சுன்னா எல்லா கூட்டணி கட்சிகளுடைய இருந்தா ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும், ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும் அப்படின்றோம். அப்போ ஒன்றியத்துல நம்ம அது இருக்கோம் அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து நம்ம சிலாகிச்சு பேசுறோம். அப்போ மாநிலத்துக்கு ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இப்போ விசிகே போன்ற கட்சிகள்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு மினிஸ்ட்ரியை 2 மினிஸ்ட்ரி அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு இன்க்ளூசிவா அந்த கவர்மெண்ட் இருக்கும் அப்படின்றது தானே அர்த்தம். இப்போ ஒரு பக்கம் செல்வ பிறந்தகை பேசுறாரு, காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம் அப்படின்ட்டு. இந்த பக்கம் விசிக வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்கிறப்ப திமுகவோட மனநிலை என்னவா இருக்கும்? 2026 இந்த கூட்டணி கட்சிகளை சமாளிக்கிறதுக்கு அவங்க என்ன பிளான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, திமுகவுடைய பிளான் என்னன்னா அந்த கூட்டணியை இன்டாக்டா வச்சுக்கணும். 2026க்கு யாருமே இந்த கூட்டணியில இருந்து விலகி போய்விடக்கூடாது அப்படின்றதான். அதனாலதான் இன்னைக்கு நடந்த இந்த கூட்டமே பாத்தீங்கன்னா திமுக இறங்கி வந்திருக்கு. ஓகே, நீங்க என்ன மாநாட்டுக்கு அழைக்கலன்னா கூட நாங்களே 2 தலைவர்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க இறங்கி வந்திருக்காங்க. ஆனா ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா பாக்குறீங்களா? பாக்கலையா? ஸ்டாலின் நேத்தா வராரு, வந்தோடனே அடுத்த நாள் போய் பாக்குறாங்க. உங்களுக்கு இந்த கூட்டணி தேவை அப்படின்றது திமுகவுக்கு இந்த கூட்டணி தேவை, விசிகேக்கு இந்த கூட்டணி தேவையா இல்லையா அப்படின்றது ஒரு 6 மாசம் கழிச்சு நமக்கு தெரியும், இல்ல தேர்தல் நெருங்கும் போது நமக்கு தெரியும்.
ஏன்னா அந்த சமயத்துல இப்ப உங்களுக்கு அதிமுக பிஜேபியோட இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பிஜேபி மீதான விமர்சனம் அப்படின்றதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் காலம் கழிச்சு அதிமுக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க, ஒரு ஆஃபர் பண்றாங்க. திமுகவை விட நாங்க வந்து ஒரு 4 சீட்டோ 6 சீட்டோ உங்களுக்கு அதிகமா கொடுக்குறோங்க, நீங்க இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்கன்னு வச்சுங்க. பெட்டர் ஆஃபர் தானே அது. அப்போ அதை வந்து அவரால் திருமாவால நிராகரிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது. இப்போ மற்ற கூட்டணி கட்சியினரால அதை நிராகரிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கணும். நம்ம அரசியல்ல வந்து ஒரு நாள்ல நடந்த ஒரு நிகழ்வை வச்சு நம்ம அப்படியே வந்து ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. இது அடுத்த கட்டமாக என்ன நடக்கிறது, இப்போ இந்த மாநாடு வருது, இந்த மாநாட்டில் அவர் என்ன தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார், அந்த மாநாட்டில் யார் யாரெல்லாம் என்னென்ன பேசுறாங்க, அந்த மாநாடு வந்து வேற யாராச்சும் வராங்களா பேசுவதற்கு அப்படின்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ திமுக வந்தா கூட திமுக தலைவர்கள் வந்து போனதுக்கு அப்புறம் அதிமுக தலைவர்கள் வந்தாங்களா, இல்ல அதிமுக தலைவர்கள் வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்க முடியாது, ஆனா நீங்க நடத்துகின்ற இந்த மாநாட்டுக்கு நாங்க வந்து உங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு யாராச்சும் மூத்த அதிமுக தலைவர்கள் போய் திருமாவளவன் ஆபீஸ்ல சந்திச்சு ஒரு பேட்டி கொடுத்துட்டு போனாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சேனல் ஓபன் ஆகும், அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் நடவடிக்கையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்படியே நடக்கிற மாதிரி தானா நடக்கிற மாதிரி தெரியும். பட் பிஹைண்ட் த சீன்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணி அதெல்லாம் வந்து அப்படியே அரங்கேற்றுவார்கள். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு திமுகவுக்கும் நல்லா தெரியும் இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்ன ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. பட் இதில் என்னன்னா உங்களுக்கு எதிர் தரப்புலேருந்து என்ன ஆஃபரை வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதும் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்போ 2024 பொறுத்த வரைக்கும் 3 சீட்டு கேட்டாங்க, 2 சீட்டில் வந்து அவங்க உள்ளடக்கிட்டாங்க. அப்புறம் வந்து சொல்கிறப்ப பாஜக வந்து இங்கே வந்துடக்கூடாது, அதனால வந்து நம்ம இன்டாக்டாக இருக்கணும் அப்படின்ற காம்ப்ரமைஸ்க்கு உள்ளாகிட்டாங்க. இப்போ 2026 அப்படின்றப்ப இங்கே அதிமுகவா திமுகவா அப்படின்ற போட்டி தானே இருக்கும். அப்போ அந்த காம்ப்ரமைஸ் வார்த்தைகள் அல்லது குறைச்சி சீட்டு கொடுக்கறது எல்லாமே ஏற்றுக்குவாங்களா கூட்டணி கட்சிகள்? சரி, உங்களுக்கு பாஜக உள்ள வந்துரும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நாம் சொல்கின்ற இந்த நாங்க கொடுக்குற சீட்ஸை வாங்கிட்டு நீங்க அமைதியா இருங்க அப்படின்லாம் வந்து இனியும் வந்து அந்த கார்டை நீங்க வந்து ரொம்ப பிளே பண்ண முடியாது. ஏன்னா 2026 தேர்தல் என்பது மாநில அரசாங்கத்துக்கான தேர்தல். 2026 தேர்தலில் உங்களுக்கு ஸ்டேக்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹையா இருக்கு. என்ன முதலமைச்சர் என்ன விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபியூச்சரையும் வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ ஸ்டேக்ஸ் வந்து திமுகவுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அப்போ திமுகவுக்கு தான் வந்து இந்த கூட்டணி கட்சிகள்லாம் விசிகே, சிபிஎம், சிபிஐ, அதுக்கப்புறம் தமிழர் வாழ்வுரிமை கட்சி, எம்எம்கே, இவங்க எல்லாருமே வந்து திமுகவுக்கு தான் தேவைப்படுறாங்க. அப்போ இவங்களை எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுத்து அவங்கள சரி பண்ணி கூட்டணிக்குள்ள வச்சுக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அதை முதலமைச்சர் எப்படி செய்ய போறார் அப்படின்னு தான் பார்க்கணும். என்ன டிமாண்டை இவங்க வைக்கிறாங்க, என்ன டிமாண்டை வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்றது பார்க்கணும். ரெண்டாவது, நீங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சீனியர்ஸ்ல நீங்க கேட்டீங்கன்னா போனா போட்டோம் அப்படின்வாங்க. விசிகே போனா போட்டோம், நம்ம பிஎம்கே உள்ள கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்வாங்க. திமுக வேறு விதமான ஒரு மனநிலையில திமுக தலைவர் வந்து இந்த விஷயங்களை அணுகிறாரு. பட் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து முழுக்க வேறு விதமா இருக்காங்க. என்ன அவரெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காரு, என்ன அவரை நம்ம வளர்த்து விட்டுருவோமா, வளர விட்டுருவோமா, அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் வந்து நம்ம அவரை டீல் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு அதிருப்தி அப்படின்றதும் கட்சிக்குள்ள அந்த முணுமுணுப்புகளும் இருக்கும். பட் ஆல் செட் அண்ட் டன் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முடிவு தான் வந்து கட்சியை பொறுத்த வரைக்கும் இறுதியான முடிவு. ஸோ அவரு என்ன ஆஃபர் பண்றாரு, எப்படி இவங்களை தக்க வச்சுக்கிறாரு அப்படின்றது தான் வந்து 2026 பொறுத்த வரைக்கும் விசிகாவோட கணக்கு என்ன, இந்த மாநாடு எதனால் நடத்துறாங்க, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பற்றியும் பேசியிருந்தீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.